தலைவாசல் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் ஒரு விளம்பர கலந்துரையாடல் நிகழ்ச்சி உங்களுக்காக வரப்போகிறது என்று. அதே மாதிரி இன்றைய ஒன்றே சொல் நன்றே சொல் அப்படிங்கிற பகுதியில் கூட இளைஞர்களை பற்றி நாங்கள் பெரும்வாரியாக பேசியிருந்தோம். அதிலும் இன்றைய தினம் இளைஞர்களுக்கான ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஸோ அப்படி இருக்க நேரம் இன்றைய நிகழ்ச்சியிலுமே பார்த்திங்கன்னா இந்த கலந்துரையாடல் பகுதியில் ஒரு முக்கியமான பல விடயங்களை உங்களோடு வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தனக்கான ஒரு கரியரை பார்த்திங்கன்னா தேர்வு செய்கிறது அப்படின்னு. அந்த மாதிரியான நேரங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு இணைந்து நாங்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்காக கலந்துரையாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய ஆட்சேர்ப்பு பொதுப்பிரிவினுடைய உதவி முகாமையாளர் திருமதி ராசையா திலகேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம் இந்த இஸ்ரேல் சம்பந்தமான வேலைவாய்ப்பு தொடர்பாக. சாதாரணமாக இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு மீதே பார்த்திங்கன்னா பல பேருக்கு பலவிதமான ஒரு கருத்து நிலவுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்ததாக அதிகமான ஸ்டார்ட் அப்ஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் காணப்படுகிறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு போர் பதற்ற சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருக்கிறது. ஆனாலுமே இஸ்ரேலில் போயிட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல ஆர்வம் காட்டுறாங்க. எனவே இந்த இஸ்ரேல் வேலைவாய்ப்பு திட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் எப்படி முன்னெடுக்கப்படுகிறது, எப்படி செயற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? உண்மையிலையுமே இப்போது எடுத்துக்கொண்டால் அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இளைஞர் யுவதிகள் மத்தியில் பெரிய பாரிய அளவு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லாரும் இளைஞர் யுவதிகள் அதிகமானவர்கள் வெளிநாட்டுக்கு எந்த வழியிலாவது போகணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த வழியில் அநேகமானவங்கள் இஸ்ரேல் நாட்டை நோக்கி போகிறதுக்கான மிக முக்கிய காரணம் மற்ற நாடுகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கல இஸ்ரேலில் சேலரி ரொம்பவும் அதிகம். அதனால தான் நிறைய பேர் இஸ்ரேல் நாட்டை நோக்கி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த இஸ்ரேல் சகல தொழில் வாய்ப்புகளும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது இலங்கை அரசாங்கம், இஸ்ரேல் அரசாங்கம், இந்த அரசாங்கங்களுக்கு இடையே கைச்சாத்திடப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த இஸ்ரேல் வேலைவாய்ப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது. இலங்கை சார்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இஸ்ரேல் நாடு சார்பில் அதாவது பாப்புலேஷன் அண்ட் இமிகிரேஷன் அத்தாரிட்டி, குடிசன குடிவரவு மற்றும் ஆணையகம் என்ற அந்த அரச இரண்டு நிறுவனங்கள் தான் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆக இப்படி ஒரு வேலைவாய்ப்பு வழங்கும் பொழுது பலருக்கு வரக்கூடிய மிக பிரதானமான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எந்த துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, எந்த செக்டர்ஸ்க்கான வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சாதாரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற நேரமே இந்த கிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் அதிகமாக யோசிப்பார்கள். ஆக இந்த இஸ்ரேல் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய முன்னெடுப்பிலுமே பார்த்திங்கன்னா கிவர்ஸ்க்கான விடயங்கள் தான் அதிகமாக இருக்கிறதா, இல்லாவிட்டால் இன்னும் பல துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் அங்கே காணப்படுகிறதா? நிறைய வேலைவாய்ப்புகள், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் உண்மையிலேயுமே கிவர் அப்படிங்கிற ஜாப் தான் ரொம்பவும் அதிக அளவில் வெளிநாட்டுக்கு சென்றாங்க. மற்றது அடுத்ததாக வந்தது எக்ரிகல்ச்சர், வேளாண்மை. அது ரெண்டு துறைகள் மாத்திரம்தான் ஆரம்ப கட்டங்கள், அதாவது 2020ஆம் ஆண்டுகளில் மாதிரி நாம் அந்த கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களுக்கு இணங்க அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை அனுப்பினோம். அதன் பிறகு வந்த நிறைய செக்டர்ஸ் இருக்குது. தற்போது 7 செக்டர்ஸ்களுக்கு நாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் இஸ்ரேலுக்கு. அதாவது கிவர், எக்ரிகல்ச்சர், மற்றது கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்ததாக மேனுஃபேக்சர், மற்றது இந்த மேனுஃபேக்சரோடு சேர்ந்து மற்றது இருக்குது ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், உணவக பகுதி இருக்கின்றது, மற்றது ஹோட்டல் மற்றும் சுத்திகரிப்பு சேவை. இவ்வாறான 7 துறைகளுக்கு இப்போது நாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டு இருக்கின்றோம். அதே நேரம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் மாத்திரமல்ல, பணியகத்திலே அங்கீகாரம் பெற்ற, அதாவது அனுமதி பெற்ற வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் கூட இஸ்ரேலுக்கான தொழில் வாய்ப்புகளுக்கு இளைஞர்களை அனுப்பும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கு துறைகள் 3 துறைகள் தான் அவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸ், இந்த ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், மற்றது மேனுஃபேக்சரிங். இந்த துறைகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு செல்லலாம்.
ஆக கிட்டத்தட்ட 7 செக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாதாரணமாக நாங்கள் எல்லாமே கேகிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருப்போம். ஆக 7 செக்டர்ஸ் அப்படிங்கிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் எண்ணிக்கை அளவில் சொல்ல முடியுமா எத்தனை வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத எண்ணிக்கை அளவில் சொல்ல முடியுமா? ஒரு வருடங்களுக்கு அப்படின்ட்டு இல்லை. இப்போ அந்த ஃபீபா நிறுவனம் அவங்களுக்கான தேவைகள் ஏற்படும் போது, அதாவது அங்கே இருக்கின்ற தொழில் தருணர்களுக்கு எவ்வாறான தேவைகள் ஏற்படுகின்றது, அதாவது அங்கத்தைய டிமாண்ட் எப்படி இருக்கின்றது என்று பார்த்துதான் எங்களிடம் அந்த எண்ணிக்கையை சொல்லுவார்கள். இப்போ அண்மையிலே நாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரெனோவேஷன் என்ற அந்த வெப் போர்ட்டலை ஓப்பன் செய்தோம். அண்மையில் ஓப்பன் செய்த போது அவர்கள் 3000 எண்ணிக்கையான தொழிலாளர்களை கேட்டிருந்தார்கள். அவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் எங்களுக்கு கோரிக்கை விடுப்பார்கள், இந்த அளவு அவர்களுக்கு தேவை இருக்கிறது. அதற்கிணங்க தான் நாம், அதாவது அந்த வேலை வாய்ப்புகளுக்கும் அது மிகவும் வெளிப்படையாக மிகவும் தெளிவாக அந்த வேலைவாய்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால். அதாவது வேற எந்த ஒரு வழியிலுமே இஸ்ரேல் நாட்டுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அதாவது குறிப்பிட்ட தொழில்துறைக்கு விண்ணப்பங்கள் கோரப்படும் போது எனது இணையதளம், அதாவது www.slbafe.lk என்ற அந்த இணையதளத்தில் நாம் விசேடமாக ஒவ்வொரு துறைக்கும் முகப்பு பக்கங்களை திறந்து வைப்போம். அந்த முகப்பு பக்கங்கள் திறக்கப்படும் திகதிகள் மற்றும் நேரங்கள் ஏற்கனவே முன் அறிவித்தல் எங்களோட சமூக வலைத்தளங்கள் மூலமாக எமது இணையதளத்தினூடாக முன் அறிவிப்பலும் செய்து வைப்போம். என்னுடைய அடுத்த கேள்வியாக அமைய இருந்ததும் அதுதான். சாதாரணமாக இப்பொழுது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் அந்த ஏஜென்ட்ஸ் பற்றியும் பேசியிருந்தீங்க. ஏஜென்ட்ஸ் ஊடாகவும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு விடயங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா பலர் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பொய்யான வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரியான விடயங்களிலிருந்து உண்மையான தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அவங்களுடைய அந்த பாதுகாப்பு எப்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் பேணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவுமே மக்களுக்கு தேவைப்படுகிறது. உண்மையிலேயுமே ஹரன், இன்று இளைஞர் யுவதிகள் மிகவும் முக்கியமான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளிலே சிக்கிக்கொள்வதற்கான காரணம் அவர்களுக்கு இருக்கின்ற அவசரம். ஏதோ ஒரு வகையில் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற அவசரமும் அந்த அவசியமும் தான் அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். அதாவது சமூக வலைத்தளங்களில் உண்மையில் நான் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது, உடனடி வேலை வாய்ப்பு இஸ்ரேல், தொடர்பு கொள்ளுங்கள் என்று தங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை எல்லாம் பதிவு செய்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நம்பி இவர்கள் பணங்களை கொடுத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பண மோசடிகள், போலி தரகர்கள், போலி வாக்குறுதிகள் நம்பி ஏமாறுகிறார்கள். உண்மையிலுமே இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக இருக்கின்ற ஒரு அரச நிறுவனம் என்ற வகையிலே நாம் பல்வேறு, அதாவது எமது இணையதளத்தினூடாக, எமது சமூக வலைத்தளங்களூடாக, அது மாத்திரமல்லாமல் மாவட்ட ரீதியாக நடாத்தப்படும் விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் மூலம் நாம் பொதுமக்களை அறிவுறுத்தி வருகின்றோம். மனித வியாபாரம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. இருந்தாலும் கூட தினந்தோறும் எமது விசேட புலனாய்வு பிரிவுக்கு இன்றும் புகார்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பண மோசடிகள், கடவு சீட்டுகளை பாரம் கொடுக்கின்றார்கள், அதன் பிறகு பெற்றுக்கொள்ள முடியவில்லை, இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உண்மையிலேயுமே எமது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 24 மணி நேர தகவல் மையம் இருக்கின்றது. எந்த நேரத்திலுமே தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மாகாண காரியாலயங்கள் 9 மாகாண காரியாலயங்கள் இயங்கி வருகிறது. அதே நேரம் மாவட்ட காரியாலயங்கள் 11 மாவட்ட காரியாலயங்கள் இயங்கி வருகின்றது. பொதுமக்களுக்கு தேவையான வேண்டிய தகவல்களை அந்த மாவட்ட காரியாலயங்களில் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது எமது தகவல் மையத்தில் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது எமது பிரதான காரியாலயத்தில் கூட பெற்றுக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் பேசும் பொழுது இந்த வெப் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. அதாவது உங்களுக்கான ஒரு தேவை வரும்பொழுது, இஸ்ரேலுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இணையதளத்தின் மூலமாக அந்த ஒரு விஷயத்தை ஒரு சிறப்பான ஒரு பொறிமுறையினூடாக செய்வதாக நீங்கள் நமக்கு கூறியிருந்தீர்கள். அது பற்றிய ஒரு தெளிவையும் நாங்கள் மக்களுக்கு கூற முடியும். காரணம், மக்கள் கூட இப்படி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, இதில் ஒரு பக்கச்சார்பு இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும் இந்த சலுகை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்படி ஒரு வேலைவாய்ப்புக்கான ஒரு விஷயம் வரும் பொழுது அதை இந்த வெப் போர்ட்டல் மூலமாக எப்படியான ஒரு பொறிமுறையினூடாக அதை நீங்கள் செய்கிறீர்கள்? அதாவது ஒவ்வொரு துறைக்கும் எந்த அளவு எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் தேவை என்பதை அந்த பீபா நிறுவனத்தினர் எமக்கு அறிவிப்பார்கள்.
அதற்கிணங்க நாங்கள் அதற்கான தகமைகளுடன் அந்த அறிவுறுத்தல் பத்திரங்களுடன் நாம் ஒவ்வொரு துறைக்குமான வெப் போர்ட்டால்களை ஓப்பன் செய்வோம். www.slbfe.lk என்ற இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலம் அதிலே இஸ்ராயல் என்ற அந்த வெப் போர்ட்டாலுக்கு பிரவேசித்தால் அதற்கான சகல அறிவுறுத்தல்களும் அங்கே வழங்கப்படுகின்றது. அதே நேரம் ஆன்லைனிலே விண்ணப்பிக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே எந்த நேரங்களில் இந்த வெப் போர்ட்டாலை ஓப்பன் செய்வார்கள் என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் அவர்களை முன்னறிவித்தல் கொடுப்பதற்காகவே எமது இணையதளத்தில் சமூக வலைத்தளங்களில் நாம் இந்த திகதியில் இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த துறைக்கான வெப் போர்ட்டால் ஓப்பன் செய்யப்படும் என்பதை நாம் முன்னறிவித்தல் செய்து விளம்பரம் செய்வோம். ஆதலால் தினந்தோறும் நான் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது, இளைஞர் யுவதிகள் யாரேனும் இஸ்ரேல் நாட்டுக்கு செல்வதற்கு எதிர்பார்த்திருக்கிறது என்றால் எமது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அந்த இணையதளத்திற்கு தினந்தோறும் பிரவேசித்தாலும் பரவாயில்லை, ஏனால் சகல விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக எல்லா சமூக வலைத்தளங்களுமே தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் யுவதிகள் கண்டிப்பாக வந்து அதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டெய்லி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்காக, அதுவும் இஸ்ரேல் நாட்டுக்காக நீங்கள் செல்ல போகிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இணையதளத்தை தொடர்ச்சியாக பரிசோதித்து வருவது, செக் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக ஒரு விஷயமாக இருக்கிறது. அதில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க ஆன்லைன் ஊடாக அப்ளை செய்து தான் இந்த தொழிலுக்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆக இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்யப்பட்டாலுமே விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களில் எப்படி நீங்கள் இந்த வேலைக்காக தெரிவு செய்கிறீங்க, அந்த தெரிவு செய்கிற இதில் வேறு ஏதாவது ஒரு பொறிமுறை இருக்கிறதா, அல்லது விண்ணப்பிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமா, இல்லாவிட்டால் அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான வேறு ஏதாவது பொறிமுறை அங்கே கையாளப்படுகிறது? அதற்கான ஒவ்வொரு துறைக்குமான அடிப்படை தகுதிகள் கோரப்படுகின்றது. விசேடமாக பராமரிப்பு துறைக்கு எடுத்துக்கொண்டால் 25 வயதிலிருந்து 45 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் இரு பாலாளரும் அதற்கு விண்ணப்பிக்கலாம். விசேடமாக குறிப்பிட வேண்டும், பராமரிப்பு துறைக்கான விண்ணப்பங்களை எமது இணையதளத்தில் எந்நேரமும் தொடர்ச்சியாக விண்ணப்பிக்கலாம். அதற்காக விசேட போர்ட்டால் திறக்கப்படுவதில்லை, அது தொடர்ச்சியாகவே யாரேனும் விண்ணப்பிக்கலாம். ஏனைய துறைகள் மாத்திரமே அந்தந்த காலகட்டங்களில் மாத்திரம்தான் வெப் போர்ட்டால் ஓப்பன் செய்யப்படும். அவ்வாறு அது மாத்திரமல்லாமல் விசேடமாக அந்த 7 துறைகளில் விசேடமாக குறிப்பிட வேண்டும் ரெஸ்டூரண்ட், அதற்கான வயதில்லை 25 வயது தொடக்கம் 40 வயது வரையில் உள்ளவர்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததாக கூறப்போனால் மேனுஃபேக்சரிங், அந்த துறைக்கான வயதில்லை 25 வயது தொடக்கம் 50 வயது வரையிலானவர்கள் விண்ணப்பிக்க முடியும். பொதுவாக ஏனைய துறைகளுக்கு 25 வயதிலிருந்து 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும். அடிப்படை வேறு தகுதிகளை கூற வேண்டுமானால் விசேடமாக பராமரிப்பு துறைக்கு செல்பவர்கள் எமது அந்த பராமரிப்பு துறை தொடர்பான பயிற்சி பெற்றிருத்தல் வேண்டும். அதே நேரம் தேசிய NVQ லெவல் 3 என்ற அந்த சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். காப்போத்த சாதாரண தரம் வரை சித்தியடைய தேவையில்லை, இருந்தாலும் கூட கல்வி பொதுத்தராதர் சாதாரண தரம் வரை கல்வி கற்றிருத்தல் வேண்டும். அவர்கள் விண்ணப்பித்ததன் பின்னர் ஒவ்வொரு கிழமைகளிலும், அதாவது செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமைகளையும் நேர்காணல் நடைபெறும் எமது பிரதான காரியாலயத்தில். அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஆவணங்களுடன் நேரடியாக சமூகம் அளிக்கலாம் எமது தலைமையகத்துக்கு. ஏனைய துறைகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் அவர்கள் விண்ணப்பித்தவுடன் அதற்கான நாமல் அந்த தகவல்களை அந்த பீபா நிறுவனத்திற்கு அனுப்பி வைப்போம். அவர்கள் அந்த விண்ணப்பதாரர்களை ஒரு லொத்தர் சீட்டிலிப்பு மூலம்தான் தெரிவு செய்வார்கள். எந்த துறை என்றாலும், பராமரிப்பு துறை என்றாலும், ஹோட்டல் துறை என்றாலும், கன்ஸ்ட்ரக்ஷன் துறை என்றாலும், எல்லா விண்ணப்பதாரிகளிடம் அந்த விண்ணப்பங்களை அவர்கள் ஒரு லொத்தர் சீட்டிலிப்பு மூலம்தான் தெரிவு செய்வார்கள். தெரிவு செய்தவர்களின் விவரங்களை எமக்கு அனுப்பி வைப்பார்கள். அதன் பின்னர் தான் அது ஆட்சேர்ப்புக்கான அந்த நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம். ஆக ஒரு எழுமாறாக நிகழக்கூடிய ஒரு விடயமாக காணப்படும். இஸ்ராயலுக்கு நான் விண்ணப்பித்து விட்டேன், சகல தகுதிகளும் இருக்கின்றது, அதனால் எனக்கு இஸ்ராயல் நாட்டுக்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்க முடியாது. அதற்கு அதிர்ஷ்டம் இருக்கவும் வேண்டும், அதிர்ஷ்டமும் கை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆக அப்படி விண்ணப்பித்து அந்த லொத்தர் சீட்டிலிப்பு முறையிலே அவர்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போகிற பட்சத்தில்
அவங்க ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்க தொடர்ச்சியாக மற்றொரு முறை ஒரு புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய தேவை ஏற்படுமா, இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு தடவை சமர்ப்பித்தாலே அடுத்தடுத்த சீட்டிழப்புகளுக்கு அவர்களை உள்வாங்கிக் கொள்ள அடுத்தடுத்த சீட்டிழப்புகளுக்கு உள்வாங்கப்படுவார்கள். அதே நேரம் முக்கியமான விடயம் ஒன்றை கூற வேண்டும். இவர்கள் ஒவ்வொரு துறைகளுக்கான வெப் போர்ட்டால்களை நாம் ஓப்பன் செய்யும் போது எல்லா துறைகளுக்கும் விண்ணப்பிக்க முயற்சிக்கின்றார்கள். விசேடமாக 2 துறைகளுக்கு விண்ணப்பித்தவர்கள் 3வது துறைக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதை தடை செய்யப்பட்டுள்ளது எமது இணையதளத்திலே. அந்த சீட்டிலிப்பில் முதல் தடவை தெரிவு செய்யப்படாதவர்கள் கவலைப்பட தேவையில்லை. தொடர்ந்தும் அந்த சீட்டிலிப்புகளுக்கு அவர்களே உள்ளடக்கப்படுவார்கள். ஆக இஸ்ரேல் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தகமைகள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். அதிலுமே ஒரு துறை சார்ந்த தகவல்களை அவங்க கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த ஆண் பெண் அப்படிங்கிற இந்த வேறுபாட்டின் கீழ் நாங்கள் நோக்கினால் சாதாரணமாக எவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இந்த இஸ்ரேல் நாட்டில் சென்று வேலை செய்வதற்கு? பராமரிப்பு துறை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயுமே 100க்கு 90% அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பெண்களை. 10% மாத்திரமே ஆண்களை ஆட்சேர்ப்பு செய்கின்றார்கள். அதனால் பராமரிப்பு துறைக்கு உண்மையிலேயுமே ஆண்கள் பெண்கள் இரு பாலாருமே விண்ணப்பிக்க முடியும். அதே நேரம் சுத்திகரிப்பு சேவை இருக்கின்றது. அந்த ஹோட்டல் மற்றும் சுத்திகரிப்பு சேவை, அதற்கும் ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், வணிகம் மற்றும் சேவைகள், அந்த துறைக்கும் ஆண் பெண் இருபாலாரும் விண்ணப்பிக்கலாம். விசேடமாக ரெஸ்டாரண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சர் போன்ற துறைகளுக்கு ஆண்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும். விசேடமாக கூற வேண்டும், தற்போது தற்காலிகமாக வேளாண்மை அந்த ஆட்சேர்ப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பீபா அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அக்ரிகல்ச்சர் செக்டர் மாத்திரம் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு எதுவும் சிறப்பான காரணம் எதுவும் இருக்கின்றதா? சிறப்பான காரணங்கள் என்றால், ஏற்கனவே வேளாண்மை துறைக்கு சென்றவர்கள், அந்த வேளாண்மை துறையிலே அனுபவம் மற்றவர்கள், அவர்கள் அந்த துறையிலே இருந்து வேறு துறைகளுக்கு மாற்றம் செய்து அந்த துறைகளில் இருந்து வேறு துறைகளுக்கு செல்ல முயற்சிக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மீண்டும் தொடரும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேல் நாட்டிற்கு செல்வதற்கு வேறு ஏதேனும் சிறப்பான ஆயத்தப்படுத்தல் எதுவும் தேவைப்படுகிறதா இந்த விண்ணப்பிப்பவர்களுக்கு? இந்த துறை சார்ந்த தகமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். துறை சார்ந்த தகமைகள் தாண்டி வேறு எதுவும்? துறை சார்ந்த தகமைகள் உண்மையிலுமே வளர்த்து கொள்ள வேண்டும். விசேடமாக பராமரிப்பு துறை என்றால் அவர்கள் அந்த பராமரிப்பு தொடர்பான அந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசிய தொழிற்தகமை சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆங்கில அறிவு மிகவும் முக்கியம். இந்த எல்லா துறைகளுக்குமே பீபா நிறுவனத்தினர், அதாவது இஸ்ரேல் நாட்டில் அதிகமாக ஆங்கிலத்திலே கருத்து பரிமாறல்களை செய்து கொள்வதற்கான அந்த தகமை மிகவும் உன்னிப்பாக அவர்கள் பரிசீலிக்கின்றார்கள். விசேடமாக சகல துறைகளுக்கும் நேர்காணலின் போது அவர்களின் ஆங்கில அறிவு மிகவும் முக்கியமாக பரீட்சிக்கப்படுகிறது. ஆங்கில அறிவு என்பது சாதாரணமாக நேர்காணலின் போது அவர்களால் ஆங்கிலத்தில் பேச முடிந்திருக்குமாயின் போதுமாக இருக்குமா, இல்லாவிட்டால் அதற்கு சான்றிதழ்களும் வேண்டும். அதே நேரம் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள், அந்த இஸ்ரேல் நாட்டிலே தொழில் புரியும் போது தொழில் தளங்களிலே ஏற்படும் பிரச்சனைகள், ஏதாவது கருத்து பரிமாறல்கள் அதாவது இருக்கும் போது அவர்கள் ஆங்கிலத்திலே மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும். அதனால் ஆங்கில அறிவு கட்டாயம் தேவை என்பதை அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் பீபா நிறுவனத்தினர். விசேடமாக மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி துறை கம்பெனிகளுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு விசேடமாக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலத்திலே அவர்கள் ஒரு பரீட்சை விடை தாள்களுக்கும் பதிலளிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆக இஸ்ரேல் அப்படிங்கிற நாடை எடுத்துக்கொண்டாலே மிக முக்கியமான 3 உலகளாவிய ரீதியில் முக்கியமான 3 மதங்களை உள்ளே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கிறது. அதற்காக தான் நான் கேட்டிருந்தேன், வேறு ஏதாவது ஆயத்தப்படுத்தல்கள் இல்லாவிட்டால் தேவைப்படுகிறதா என்று. சாதாரணமாக இஸ்ரேல் நாட்டில் இந்த போர் பதற்ற சூழ்நிலை கூட பார்த்திங்கன்னா ஒரு பிராந்தியத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக இந்த மாதிரியான திடீர் பதற்ற நிலைமைகள் வரும் பொழுது அந்த மாதிரியான நேரங்களில் அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக ஏதாவது சிறப்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறதா? எனக்கு உண்மையிலுமே அனுபவம் இருக்கின்றது. 1990-91 ஆண்டுகளிலே குவைத் ஈராக் யுத்தம் நடந்த போதும் நாம் குவைத் நாட்டிலிருந்து இலங்கையர்களை வரவழைப்பதற்கான சகல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதே நேரம் லெபனன் யுத்தம் இருக்கும் போதும் லெபனனில் கடமையாற்றும் இலங்கையர்களை இலங்கைக்கு வரவழைத்து அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்வதற்கு பணியகம் தமது கடமைகளை மேற்கொண்டது.
அதே போன்று அண்மையில் நடைபெற்ற ஈரான் அந்த இஸ்ரேல் யுத்தம் அந்த நேரத்திலும் கூட இவர்களுக்கான தகவல்களை வழங்குவதற்கு இலங்கையில் இருக்கின்ற புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்பத்தினர்களுக்கு அவர்களின் தகவல்களை முறையாக பெற்றுக்கொள்வதற்கு நாமல் 24 மணி சேவை தவிர்ந்த ஏனைய தேவை தொடர்பு அடல் நிலையங்களை நாம் நிறுவித்திருந்தோம் இந்த பணியகத்திலே. அதே நேரம் இஸ்ரேல் நாட்டிலே இருக்கின்ற இலங்கை தூதரகத்தில் விசேடமாக இருக்கின்றது தொழில் மற்றும் நலன்புரி பிரிவு. விசேடமாக இந்த இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு என்றே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிரிவு. அந்த பிரிவின் மூலமும் நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். தகவல்களை அவர்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம். ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்கள் இலங்கைக்கு வரவழைப்பதற்கான நிதி உதவி போன்ற விடயங்களையும் நாம் பணியகம் மேற்கொண்டுள்ளது. ஆக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய ஆட்சேர்ப்பு பொதுப்பிரிவு உதவி முகாமையாளர் திருமதி ராசையா திலகேஸ்வரி அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில முக்கியமான கேள்விகளை அவர்களிடம் கேட்க இருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மிகச்சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்வோம். இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தவுடனே பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே மிக பெருசாக ஞாபகம் வரக்கூடியது நாங்கள் செலவிடக்கூடிய பணத்திற்கான அந்த வாக்குறுதி, வழங்கப்படக்கூடிய வாக்குறுதி எப்படி காப்பாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் மக்களுக்கு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக இந்த இடத்தில் நாங்கள் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக ஒரு பெருந்தொகை பணத்தை அவங்க முதலீடாக அதற்கு செய்ய வேண்டும். அதற்கான உதவி ஏதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் வழங்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பேச வேண்டும். அதுபோலவே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வழங்கக்கூடிய நாங்கள் ஒரு லொட்டரி சீட்லிப்பு மூலமாகத்தான் அவர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிற நேரம் சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டியும் ஏற்படுகிறது. ஆக ஒரு தொகை பணத்தை முதலீடு செய்த பிறகு கூட பார்த்திங்கன்னா அவங்க சில கொஞ்சம் காலதாமதம் ஆகிதான் அந்த வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. ஆக இந்த மாதிரியான நேரத்தில் வேலைவாய்ப்பு பணியகம் இதற்காக முயற்சிப்போருக்காக வழங்கக்கூடிய சலுகைகள் ஏதாவது இருக்கிறதா? அரண், இந்த துறைகளுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் நடைபெறும் போது ஆரம்ப கட்டத்திலேயே அவர்கள் எந்த பண முதலீடுகளையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விசேடமாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற இன்ற இஸ்ரேல் தொழில் வாய்ப்புகளுக்கான அந்த ஆட்சேர்ப்பு கட்டணம் 4 லட்சம் ரூபாய் மாத்திரமே செலவாகின்றது. அது கூட சில நேரங்களில் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். விமான சீட்டு கட்டணத்தை பொறுத்து தான் அதை தீர்மானிக்க முடியும். விசேடமாக 8,50,000 ரூபாய் செலவாகின்றது பராமரிப்பு துறையில் வேலைக்கு செல்பவர்களுக்கு. அதனால் அவர்களுக்கான தொழில் ஒப்பந்தங்கள் எமக்கு கிடைக்க பெற்று அவர்கள் அந்த தொழில் ஒப்பந்தத்தினை கைச்சாத்திட்டதன் பின்னர் தான், அதாவது அவர்களுக்கான என்று அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான திகதிகள் தீர்மானிக்கப்படுகின்றதோ அதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் தான் அவர்கள் அந்த பணத்தை எமது பணியகத்துக்கு செலுத்த வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் தொழில் ஒப்பந்தங்களை கைச்சாத்திடும் போதே அவர்கள் கூறுவார்கள் எங்களுக்கு வங்கி கடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதற்கான பரிந்துரைகளை நாம் வழங்குவோம் வங்கிகளுக்கு. அதாவது இவர்களுக்கு தொழில் ஒப்பந்தம் கிடைத்திருக்கின்றது, இவர்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு செல்ல இருக்கின்றார்கள் என்ற அந்த உறுதியை, அந்த உத்தரவாதத்தினை பணியகம் அந்த குறிப்பிட்ட வங்கிகளுக்கு வழங்கும். அதன் மூலம் வைத்து கடன் வசதிகளை அவர்கள் உடனடியாக பெற்றுக்கொள்கின்றார்கள். அதே நேரம் வங்கிகளுக்கும் இப்போது தெரியும் இந்த இஸ்ரேல் என்ற நாட்டிற்கு அதிகமானவர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு பணியகத்தினூடாக செல்கின்றார்கள். அதனால் அவர்கள் எந்த பயமும் இன்றி கடன் வசதிகளை வழங்குவதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் வசதிகளை செய்து கொடுக்கின்றார்கள். அதிலும் மேலும் ஒரு சந்தேகம், அதாவது இப்பொழுது இணையதளத்தின் மூலமாக இந்த விவரங்களை பெற்றுக்கொண்டு ஆன்லைன் மூலமாக அவர்கள் அப்ளை செய்தாலுமே ஏஜென்ட்ஸ் மூலமாகவும் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கிற விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆக இந்த விடயம் எப்படி கண்காணிக்கப்படுகிறது, எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு தெளிவு தர முடியுமா? அப்போ நான் இஸ்ரேலுக்கு வேலைக்காக செல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் இணையதளத்தின் மூலமாக நேரடியாகவும் நான் உங்களை தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் இதில் ஏஜென்ட்ஸ் எப்படி உள்வாங்கப்படுகிறார்கள், அவர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த வேலையாட்கள் எப்படி இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவராக மாறுகிறார்கள்? ஹரன், எங்கட இந்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முக்கியமான நோக்கங்களில் ஒன்றுதான் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பை துறையை நிர்வகிக்க வேண்டும். அதாவது அந்த நிர்வகிப்பு என்பது நாமல் செயல்படுத்துவது
அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறைகளில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களை நாங்கள் கண்காணிக்கின்றோம். அவர்களுக்கு அவர்களுக்கான அந்த அனுமதி பத்திரங்களை வழங்குகின்றோம். அனுமதி பத்திரம், அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அனுமதி பெற்ற முகவர் நிலையங்களில் மூலம் மாத்திரமே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அந்த இஸ்ரேலுக்கான வேலைவாய்ப்புகளுக்கு செல்ல முடியும். எந்த முகவர் நிலையங்களிலே அவர்கள் அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இஸ்ரேல் வேலைவாய்ப்பு இருக்கின்றது என்பதை பரிசீலிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எமது இணையதளத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது. எமது www.slbfe.lk என்ற இணையதளத்துக்கு பிரவேசித்தால் அதில் ஒரு முகப்பு இருக்கின்றது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களை அடையாளம் காணுவதற்கு. அதாவது அவர்கள் ABCD என்ற முறையிலும் தேர்ந்து கொள்ளலாம், அல்லது இஸ்ரேல் என்ற நாட்டினை டைப் செய்தாலும் கூட அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கு செல்கின்ற அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற முகவர் நிலையங்கள் யார் என்பதை அதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதே நேரம் இவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு விஷயம் என்னவென்றால், அவ்வாறான முகவர் நிலையங்களை தெரிவு செய்து கொண்டாலும் கூட அந்த அனுமதி பத்திர இலக்கத்தை அவர்களுக்கு அந்த உண்மையாகவே அனுமதி பத்திரம் இருக்கின்றதா, அவர்களுக்கு அந்த தொழில் ஒப்பந்தங்கள் இருக்கின்றதா என்பதை மேலும் பரிசீலித்துக் கொள்ள முடியும் எமது பணியகத்தின் ஊடாக. இறுதியாக நாங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அறிவுரை என்றால் என்ன கூற முடியும்? அறிவுரை நிறைவே இருக்கின்றது. உண்மையிலேயுமே எந்த அளவு அறிவுரை கூறினாலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு அரச நிறுவனம் என்ற ரீதியில், அதாவது இந்த நாட்டிலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை நிர்வகிக்கின்ற ஒரு அரச நிறுவனம் என்ற ரீதியில் நாம் எமது பொதுமக்களை பாதுகாப்பது, அதாவது வெளிநாட்டு மோசடிகளிலிருந்து பணம் பறிப்பவர்களிடமிருந்து பாதுகாப்பது எமது முக்கிய கடமை. அதுதான் எமது தலையாய கடமை. அதனால் நாம் அறிவுறுத்தல்கள் தினமும் வழங்கி கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் கூட இன்னும் கூட இந்த சந்தர்ப்பத்திலும் கூட மோசடிகளிலே ஈடுபட்டவர்களை நாம் காண முடியும். அதனால் சொல்ல வேண்டிய ஒரே விடயம் என்னவென்றால், நீங்கள் ஏதேனும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, விசேடமாக இஸ்ரேல் நாட்டுக்கு மாத்திரம் அல்ல, எந்த தொழில் வாய்ப்புகளுக்கு செல்வதா இருந்தாலும் ஏதாவது அனுமதி பெற்ற முகவர் நிலையங்களை பரிசீலிக்க வேண்டுமானால் எமது இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலம் அல்லது எமது 24 மணி நேர தகவல் மையம் தொலைபேசி இலக்கத்தை கூற முடியும். 011-2880500 என்ற தொலைபேசி மூலமும் 1989 என்ற துரித இலக்கத்தின் மூலமும் எமது தகவல் மையத்தை தொடர்பு கொள்ள முடியும். எனவே இது தொடர்பான மேலதிகமான விவரங்கள் தேவைப்படின் இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய ஆட்சேர்ப்பு பொதுப்பிரிவினுடைய உதவி முகாமையாளர் திருமதி ராசையா திலகேஸ்வரி அவர்கள் எங்களுடைய இந்த நேர்காணல் பகுதியில் கலந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பதிலாக வழங்கியிருந்தார். மிக்க நன்றி. இதோடு இன்றைய நேர்காணல் பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்றைய தலைவாசல் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.